ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுற போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன். ஸோ குட்டீஸ்லாம் நாம் அனுப்பிச்சிட்டு காலையிலேயே ஊற வச்சிட்டோம்னா சாயந்தரம் அந்த குட்டீஸ்க்கு வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சுண்டலை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மசாலா சுண்டல் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம அம்மாக்கெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 இன்கிரீடியன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நான் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நல்லா சோக் ஆயிருக்கு. இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். எவ்வளோ தண்ணி ஊற்றி எவ்வளோ விசில் வேக வைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து தண்ணி நல்லா மூழ்கணும் அளவுக்கு, சுண்டல் நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸாக்டாக இந்த மாதிரி 1 கிளாஸ், இந்த லஸ்ஸி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 1 கிளாஸ் கரெக்டாக பத்துச்சு. அப்புறம் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மூடி போட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இது அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6 விசில் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இறக்கி வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு விசில் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது குக்கர் போட்டு மூடிட்டேன். அது ஆவி வரக்குள்ள நான் அரைச்சிட்டு வர போறேன். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் 2 மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, தனித்தனியா இருக்கிற பூண்டு பல்லு 8 இருக்கிறத வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இதை அரைச்சோம்னா சீக்கிரமா வந்து அரைபட்டுரும். அதே மாதிரி இஞ்சி ஏன் நான் கட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த அளவுக்கு காமிக்கிறதுக்காக கட் பண்ணாமல் இருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணிடுவேன் சின்ன சின்னதாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இந்த மாதிரி நீளமாக தான் பச்சை மிளகா இருக்கும். இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா அழகாக இருக்கும். ஆனால் பெங்களூர் இந்த மாதிரி ஒல்லியாக தாங்க கிடைக்கும். அந்த தமிழ்நாட்டு பச்சை மிளகாய் இங்கே மிஸ் பண்ணுறேன் நான் இங்கே. ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாய் இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்குவேன் நான். அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா குட்டி குட்டியாக ஸ்மாஷ் பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். ஈவன் கொத்தமல்லி புதினா கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் போடுறதுனால பசங்க அப்படியே எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில பசங்க வந்து அப்படியே இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது எதுவும் தெரியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நல்லா இருக்கேன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு கம்மியாக, கொஞ்சமாக அரைப்படுறதுக்கு தேவையானது. 1/4 டம்ளருக்கு ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு இருக்கா குக்கர் நல்லா ஆவி வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி இது கடைக்காரர் சொல்லி கொடுத்தது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வெயிட்டை போடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற கேஸ்கெட் ரொம்ப நாள் லாங் லைஃபாக வரும். ஸோ இந்த ப்ரெஷர் நல்லா இப்படி மேலே தூக்கி வந்தோடனே அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டை போட்டுட்டு அடுத்த செகண்டே நீங்கள் வந்து அடுப்பை தூக்கி விட்டுருங்க. அப்போ கேஸ்கெட் ரொம்ப நாள் வரும், சீக்கிரம் போகாது அப்படின்னு சொன்னார். இந்த டிப்பை உங்களோட இப்போ எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நாள் வந்திருக்கு. ஸோ இது 6 விசில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை, நம்ம போட்டு வணக்கும் போது அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுறங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதை போட்டு நான் எப்படி வதக்குறேங்கிறதையும் காட்டுறேன். பாருங்க, 6 சவுண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி 6 சவுண்டு நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதை நல்லா இப்போ நான் எப்படி அதை அரைச்சது எப்படி வந்து அதோட வதங்கினதில் காட்டுறேன் அப்படிங்கிறது, ஃப்ரை பண்ணும்போது போடுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வதக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும், ஒரு பெரிய ஆனியன் இந்த மாதிரி ஆனியன் கட்டரில் போட்டு நான் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்டலுக்கு. ஸோ இதெல்லாம் தான் போட்டு தாளிக்க போகிறேன். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எடுத்துட்டு இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சுண்டல் பாருங்களேன், இந்த அளவுக்கு வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா பாயில் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ பாருங்களேன், ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா அமுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இப்படி நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தாளிக்கிறது காமிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பை போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு நல்லா சவக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆனியனை போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியனையும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன்.
ஆனியனையும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி விழுத போடணும். நான் சுண்டலில் கொஞ்சமாக உப்பு போடுறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். இப்போது திரும்ப ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திரும்ப பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நான் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான். ஸோ உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சதை ஊற்ற போகிறேன். அரைச்சதை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றினோம்னா அந்த காரத்தை நல்லா இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா நம்ம 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சுண்டல் எடுத்து போட்டோம்னா ரெடி. பாருங்க, அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணணும். இப்போ சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போடுறதையும் காட்டுறேன் எவ்வளோ போடுறேங்கிறத. பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தேங்காய் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு தேங்காய் ரொம்ப போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு தேங்காய் இல்லாமல் சாப்பிட பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறதையும். தேங்காய் மாங்காய் சுண்டல் ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்ட ஒரு மசாலா சுண்டல் செம்மையாக இருந்துச்சு. இது பண்ணவே அந்த வாசனைக்கு குட்டீஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணாங்க. இப்போ நான் உங்க முன்னாடி டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், செம்ம யம்மியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வித்தியாசமான மசாலா சுண்டலை. தேங்க்யூ.